நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்றுக்கு ஈவினிங் வந்து நம்ம கார் கொஞ்சம் இந்த பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாற்றும்போது அதிகமான மேடு ஏறும்போது கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் லேசர் நாய்ஸ் வர மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு நைட்டு நம்ம நண்பர் மெக்கானிக் டெல்லி காருக்கு வந்து செக் பண்ணேன். ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும் அப்படின்னாரு. அப்புறம் நைட்டே ஆர்டர் பண்ணியிருந்தார். காலையில் 8 மணிக்கு வாங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் காலையில் இப்போ வந்தோம் ஒரு 10 மணிக்கு. உடனடியாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு 15 நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப அதிக தொகையெல்லாம் வசூல் பண்ணுறதில்ல, கரெக்டான தொகை தான் வாங்குறாரு. சர்வீஸ் 24 மணி நேரமும் சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு. நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், காண்டாக்ட் தரேன். ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வெல்கம் டு உபேர் கம்ஃபோர்ட். நான் இப்போ இன்றைக்கி வந்து இன்னும் ஃபுட்டு ரெடி பண்ணல மக்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் போய் ஃபுட்டு தயார் பண்ணுவேன். இப்போ நான் மறுபடியும் போயிட்டு ஃபுட்டு தயார் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது மெக்கானிக் ஒர்க் இருக்கிறதுனால ஃபுட்டு ரெடி பண்ணல. இது மெக்கானிக் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெற்றிகரமாக லஞ்ச் முடிச்சுட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் வந்து இப்போது பிஸியாக இருக்கும். மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நல்ல பிஸியாக இருக்கும். ஏன்னா 10 விமானம் வந்துட்டு கிளம்பும். ஸோ எப்போவுமே மத்தியானம் 1 மணிலேருந்து ஒரு 2-2:30 வரைக்கும் பிஸியாக இருக்கும் ஏர்போர்ட். வாங்க இன்றைக்கி போவோம். லக்கு இருந்தால் பெரிய பயணம் கிடைக்கும். லக்கு குறைவாக இருந்தால் சின்னதாக சூப்பர் பயணம் கிடைக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.